பாலியல் வழக்குனாலே என்கவுண்டர்ல போட்டு தர்றது அல்லது மரண தண்டனை அப்படிங்கிறது எதற்குமே தீர்வாகாது. அதை தாண்டி சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது என்பது மரண தண்டனை விட ஒரு கொடூரமான ஒரு ஒரு அதிகமான தீர்ப்பு அப்படின்னு தான் உச்சபட்ச தீர்ப்பு அப்படி தண்டனை என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா அவங்க அதை ஒன்று வருந்த வேண்டும் அல்லது திருந்த வேண்டும். இதுதான் ஒரு தீர்ப்பினுடைய ஒரு தண்டனையுடைய அடிப்படையாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் சாகும் வரைக்கும் இவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. கோகுல்ராஜ் கொலை வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாதிய சங்கத்தினுடைய தலைவர் யுவராஜ் அவருக்குமே சாகுபடி ஆயுள் தண்டனை தான். அதுக்கிடையில் ஒரு பரவலில் அவர் பயங்கரமா பிலிம் காட்டினது அது வேற விஷயம். பட் ஆனால் சாகும் வரை ஆயுள் தண்டனை என்பதால் அவர்கள் அந்த குற்றத்தை நினைத்து நினைத்து வருந்துவதற்கும் இனிமேல் வேறு யாரும் அத்தகைய குற்றங்களை செய்யாமல் இருப்பதற்குமான ஒரு தண்டனையாக இருக்கும் என்கிற அடிப்படையில் உண்மையிலேயே இந்த தீர்ப்பு என்பது வரவேற்கத்தக்கது. அதிமுக ஆட்சியில் நடந்த கொடூரமான சம்பவங்கள், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, அந்த மாதிரி பெரிய பட்டியலில் இது பொள்ளாச்சி சம்பவங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. 2019 இந்த சம்பவம் வெளியில் தெரிய வருது. அப்புறம் 2021 ஆட்சி மாற்றம் நடக்கிற வரைக்கும் அந்த 2 வருஷம் இந்த வழக்கை எப்படியெல்லாம் நீர்த்து போக செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் அதிமுக செஞ்சிச்சு. இப்பயே இந்த வழக்கில் குற்றம் அந்த அதிமுகவை சேர்ந்தவர்கள் அவங்க மேலே குற்றவாளிகள்னு சொன்ன 9 பேருக்கு எதிராக வழக்கு தொடுத்தது 8 பெண்கள் தான். ஆனால் அதில் 8 பெண்கள் மட்டும் வழக்கு தொடுத்து அதன் அடிப்படையில் இந்த வழக்கு நடந்து இப்போ இன்னைக்கு அந்த 8 பெண்களுக்கு தான் 85 லட்சம் ரூபாய் இழப்பீடு அப்படின்ட்டு கோர்ட் சொல்லியிருக்கு. ஆனால் இதில் இந்த தீர்ப்போட முக்கிய சாட்சி அப்படின்னு நீதிபதி சொல்றது என்னன்னா, அந்த திருநாவுக்கரசு அப்படிங்கிற ஒருத்தரோட A2 அவரோட ஐபோன் தான் முக்கியமான சாட்சின்னு சொல்லி நீதிபதி குறிப்பிட்டிருக்காங்க. அந்த ஐபோன்ல நூற்றுக்கணக்கான பெண்களோட ஆபாச வீடியோக்கள் அவங்களை மிரட்டி துன்புறுத்தி எடுக்கப்பட்ட வீடியோக்கள் இருக்குன்னு சொல்லி அதுதான் இன்னைக்கு முக்கிய சாட்சியா மாறி இருக்கு. அப்படி பாதிக்கப்பட்டவங்க நூற்றுக்கணக்கானவர்கள். ஆனால் ஒரு 8 பேர் தைரியமா இத்தனை ஆண்டுகள் 5 ஆண்டுகளா அந்த வழக்கை நடத்தி சாட்சி சொல்லி கடைசி வரைக்கும் இருந்து இன்னைக்கு அந்த அவர்கள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க.